ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர் சிவன்ராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆப்புமே யூஸ் பண்ணாமல் எப்படி ஃபோட்டோஸை பிடிஎஃப் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுளில் ஃபோட்டோ டு பிடிஎஃப் கன்வெர்ட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஐ லவ் பிடிஎஃப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு லிங்க் காமிக்கும். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. அந்த லிங்கை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் செலக்ட் ஜேபிஜி இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் கேலரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல எந்த போட்டோவை நீங்க பிடிஎஃபா சேஞ்ச் பண்ணணுமோ அந்த போட்டோவை உங்களுக்கு தேவையான ஆர்டர்ல நீங்க செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதே பேஜில் பாத்தீங்க அப்படின்னா டன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை எல்லாத்தையும் நீங்க ஒன்று செக் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஏதாச்சும் போட்டோ விட்டுருந்தீங்க, மறுபடியும் இதுல வேற ஒரு போட்டோ ஆட் பண்ணணும் அப்படின்னா அதே பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல ஒரு பிளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுடைய போன் கேலரி ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல எந்த போட்டோ நீங்க மிஸ் பண்ணீங்களோ அதை நீங்க திரும்ப செலக்ட் பண்ணி டன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண போட்டோஸ் கூட அந்த போட்டோஸும் ஆட் ஆயிரும். ஃபைனலா நீங்க போட்டோஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதே பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா கன்வெர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 10 to 20 செகண்ட் நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண போட்டோஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபைல கன்வெர்ட் ஆகி அந்த ஃபைல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிரும். சப்போஸ் அப்படி ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகல அப்படின்னா சேம் அதே பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் உங்களுடைய மொபைலுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ நீங்க அந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த பிடிஎஃப் உங்களுடைய மொபைல்ல எங்க சேவ் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மை ஃபைல்ஸ்ல டாக்குமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் சேவ் ஆயிருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் ஓட நேம் பாத்தீங்க அப்படின்னா நம்பர்ல தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப் நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா மோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரீநேம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பிடிஎஃப் நேமை உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரீநேம் பண்ணி அமைச்சுக்க முடியும். ஸோ ஃபைனலா உங்களுடைய பிடிஎஃப் நீங்க ஓபன் பண்ணியும் பார்த்துக்க முடியும். உங்களுடைய பிடிஎஃப் நீங்க ஷேர் பண்ணிக்கவும் முடியும். இந்த வீடியோவில் எப்படி எந்த ஆப்புமே யூஸ் பண்ணாமல் ஃபோட்டோஸை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.